मेगावॉटचे पंप जे आहे तो उसे हिरोशिमा नागासाकी खत्म हुए अभी तो हजार हजार मेगावॉट के पंप है तो उसे அவங்க கேக்குறாங்க முதலில் 20 மெகாவாட்ல அணுகுண்டு போட்டாங்க. அதுலயே நிறைய பேர் காயப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க. இப்போது என்னவோ 1000 கிலோ மெகாவாட்ல அணுகுண்டு உருவாக்கி இருக்காங்க. இதில் எப்படி குழந்தைங்க காப்பாற்றப்படுவாங்க? बच्चे कैसे बच जाएंगे? குழந்தைகள் எப்படி காப்பாற்றப்படுவார்கள்? பிழைப்பார்கள்? जो 20-20 मेगावाट के थे எப்போது அந்த நேரத்தில் 20 மெகாவாட்டாக இருந்தது, उसमें भी बच गए। तो पावर कम थी, அந்த நேரத்தில் பவர் குறைவாக இருந்தது. कम पावर होने के बावजूद भी குறைந்த பவராக இருந்தும் கூட उस समय जो ज्ञान योग की पावर थी அந்த நேரத்தில் எந்த ஞானம் மற்றும் யோகத்தின் பவர் இருந்ததோ वो कमजोर थी, அது பலவீனமாக இருந்ததா? संपन्न स्टेज में थी சம்பன்ன ஸ்டேஜில் இருந்ததா? या अधूरी स्टेज में थी? அல்லது முழுமையடையாத ஸ்டேஜில் இருந்ததா? பலவீனமான ஸ்டேஜ்னு சொல்றாங்க. अधूरी स्टेज में थी முழுமை இல்லாத ஸ்டேஜில் இருந்தது. माने ईश्वरीय पावर कम थी, அதாவது ஈஸ்வரிய பவர் குறைவாக இருந்தது. प्रचार प्रसार उतना ज्यादा नहीं हुआ था। அட்வர்டைஸ்மெண்ட் மற்றும் பரவல் அதெல்லாம் இருந்ததில்லை. और अभी ஆனால் இப்போதோ अभी वो एटमिक एनर्जी हजारों हजार पावर की भले तैयार हुई है, இப்போது அணுகுண்டு 1000 மெகாவாட் கொண்ட அந்த அளவுக்கு பவராக இருந்தாலும் लेकिन உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் जो ईश्वरीय पावर है, எது ஈஸ்வரனுடைய பவரோ, ईश्वरीय पावर की आत्मिक एनर्जी है, ஈஸ்வரிய பவரின் அந்த ஆத்மீக எனர்ஜி वो पावरफुल तैयार हो गई। அது பவர்ஃபுல்லாக தயாராகிவிட்டது. तो बचने की संभावना है या नहीं है? எனவே பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அல்லது இல்லையா? இருக்கிறதுன்னு சொல்றாங்க. उस समय विकास नहीं हुआ था, அந்த நேரத்தில் வளர்ச்சி ஆகவில்லை. कहेगा எதனுடைய? आत्मिक पावर का। ஆத்மீக பவர், ஆத்மீக சக்தியின் வளர்ச்சி ஆகவில்லை. और अभी இப்போதோ आत्मिक पावर का विकास हो चुका है। ஆத்மீக சக்தியின் வளர்ச்சி ஆகியிருக்கிறது. इसलिए जिनमें जिनमें आत्मिक शक्ति का विकास हुआ है, எனவே யார் யாருக்குள் அந்த ஆத்மீக எனர்ஜியின் பவர் அது வளர்ச்சி ஆகியிருக்கிறதோ वो बचेंगे। அவர்கள் பிழைப்பார்கள். जो कुरान में भी लिखा हुआ है, அது குரானிலும் எழுதப்பட்டிருக்கு. जब कयामत बर्पा होगी எப்போது விநாசம் நடக்குமோ तो खुदा के बंदे बड़े आराम से रहेंगे। குதாவின் குழந்தைகள் மிகவும் அமைதியாக இருப்பார்கள், நிம்மதியுடன் இருப்பார்கள். और जो दूसरे மற்றவர்கள் वो मरते खपते रहेंगे। அவர்கள் இறந்து போவார்கள். तुम कहेंगे நீங்கள் சொல்வீர்கள் मिरुआ मौत मरु का शिकार। மிருவா மவுத் மலுகா ஷிகாரா. விலங்கு இறந்து விட்டது, வேட்டைக்காரனுக்கு வேட்டை கிடைத்து விட்டது.